அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். அழிக்கிறேன்னு அழிக்கலடா, அவனுங்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது அமெரிக்காவுடைய நிலைமை. ஈரான் இரண்டு அதிகாரிகள் தங்களுடைய நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலாக இருக்கிறதாக அவங்களுடைய அதிகாரிகளுடைய வட்டாரம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நம்மளுக்காக போராடும் தீயணைப்புத்துறை, இராணுவம், தேசிய படை அனைவருக்காகவும் தொடர்ந்தும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போதைக்கு 2 அதிகாரிகளுடைய நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல், சீரியஸாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்ராஹிம் ஹசா அல் ஒதைபி மற்றும் ஹம்மாத் அல் ரஷீதி எனப்படும் 2 அதிகாரிகள். இதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இராணுவ அதிகாரி, இன்னொருத்தர் தீயணைப்புத்துறை அதிகாரி அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி குவைத்துடைய விமான நிலையத்தில் அடுத்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். குவைத்துடைய டெர்மினல் 4 குவைட் ஏர்வேஸில் அடுத்த சம்பவம் பதிவாகி இருக்குது. 8.5 கிலோகிராம் அளவிலான குவைட் கஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 கிலோகிராம் நார்காட்டிக்ஸ் ஹாஷிஷ் குவைத்துடைய விமான நிலையமூடாக டெர்மினல் 4 வழியாக கொண்டு வந்ததை கண்டுபிடிச்சு கைப்பற்றி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல், டெக்னிக்கல் அவுட்டேஜ் ஃபேஸ்புக் சில நாடுகளில் டெம்பரரியாக அன்அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் லாகினுக்கு உள்ளே போனீங்கன்னா லாகின் ஆகாத நிலைமைக்கு ஆகி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் சில நேரங்களில் ஃபேஸ்புக் லாகின் ஆகிச்சுன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் ஆகும்போது உங்களுக்கு முன்னாடி மறுபடியும் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் ஆகிற மாதிரி லாகின் காட்டும். ஆனால் லாகினுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து என்டர் பண்ணினாலும் உள்ள ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகாத நிலைமை ஆகிச்சுன்னா ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. சில நாடுகளில் இந்த நிலைமை உருவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் ஃபேஸ்புக் யூசர்ஸ் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் சில நேரங்களில் அரபு நாடுகளாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், இன்னும் பல நாடுகளில் இந்த மாதிரி நிலைமை வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச்சி, the security breach that led Khamenei's assassination is still exists. அதாவது அவங்க முன்னாள் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களுடைய மரணத்துக்கான பழிவாங்கலை இன்னும் நாங்கள் முற்றுமுழுதாக முடிக்கலை அப்படின்றத தொடர்ந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்ச தலைவருடைய மரணத்துக்கு பழிவாங்குவது கமெனியின் படுகொலைக்கு வழிவகுத்த பாதுகாப்பு மீறல் இன்னும் நீடிக்கிறது. வாஷிங்டனும் டெல் அவீவும் முக்கியத்துவம் வாய்ந்த தலைமைத்துவ கூட்டங்கள் குறித்து அறிந்திருந்தன. பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை நாம் வீணடிக்கக்கூடாது, ஏனெனில் போருக்கு அதன் விளைவுகள் உண்டு. பேச்சுவார்த்தைகளில் வெற்றி விகிதம் 10% இருந்தாலும் நாம் அவற்றை முயற்சித்து பார்க்க வேண்டும். ஈராக் உயிர்ப்புடன் இருக்கிறது, அது நேரத்தை வீணடிப்பதை விரும்பவில்லை. ஈரான்ப்பா, இந்த டிரான்ஸ்லேட் பொய்யா சொல்லுது. இந்த டிரான்ஸ்லேட் சில டைமில் குழப்பி விட்டுரும். ஈரானுக்கு பதிலாக ஈராக்குன்னு சொல்லும். அதான் நான் என்னடா ஈராக்குன்னு சொல்லுதேன்னு பார்த்தேன். ஈரான் உயிர்ப்புடன் இருக்கிறது, அது நேரத்தை வீணடிக்க விரும்புவதில்லை அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்திருக்குது. சில போஸ்ட்டுகள் ஈரானி பேஜ் ஈரானியில் வரும், அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கும்போது அந்த மாதிரி ஆகிடுது. இதுதான் தற்போதைய நிலைமை. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, உங்களுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய தகவல் தான் விமான பயணிகள். யார் என்ன பார்சல் தந்தாலும் தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, உதாரணத்துக்கு எதை காட்டுறது, கேப் இருக்குல்ல, இந்த தொப்பி, இந்த கேப் இருக்குல்ல, இந்த தொப்பியோடைய இந்த கேப்பில் இந்த இருக்கிற பட்டிக்குள்ளே இதுக்குள்ளே போதைப் பொருளை வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் இந்த இருக்கிற இதில் போதைப் பொருள், யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஆபத்துன்னு. ஒரு தொப்பி கூட நம்மளுக்கு ஆபத்தாக தான் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம் சிந்தித்து செயல்படுங்க. யார் எந்த ஒரு பார்சல் தந்தாலும் நம்பி வாங்காதீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை உரியவங்களாக இருந்தாலும் நல்லா பக்காவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுடைய இந்த தையலுக்குள்ளே கூட போதைப் பொருளை வச்சுருந்த சம்பவங்கள் பதிவாகினது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கடந்த காலங்களில். அதனால் சிந்திச்சு செயல்படுங்க, கவனம்.
இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800800.